நல்ல புளிப்பான மாங்காய் ரசம் நம்ம ஹை ஃபுட்ஸோட மூலிகை ரசப்பொடி ஹெர்பல் ரசம் பவுடர் வச்சு எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ உள்ள நிறைய டயட்ஸ்க்கு கிட்னி ஃபெயிலியர், பிபி மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து புளியை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம மாங்காய் சேர்த்து ஹை ஃபுட்ஸோட ஹெர்பல் ரசம் பவுடரும் போட்டு இன்னைக்கு ரசம் செய்ய போகிறோம். நம்ம மூலிகை ரசப்பொடியில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்திரத்தை, சீரகம் இது எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நமக்கு டைஜஷனும் ரொம்ப லேசாக இருக்கும். ப்ளஸ் வந்து சளி தொல்லைகள் வந்து அடிக்கடி வராது. நம்ம குடலுக்கான சுமைகளை குறைக்கும் போது இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். இன்னும் நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டாகவும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ண ரசம். ஸோ இப்போ மாங்காய் வாங்கும்போது நம்ம நல்ல பச்சைக்காயாகவும் இருக்கலாம், இல்லைன்னா முகக்காயின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலரில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு காயை வந்து நம்ம எடுத்து ஹாஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம தோல் நீக்கின மாங்காய் பீசஸையும் போட்டுட்டு தேவையான அளவு பசு மஞ்சள் தூள் சிட்டிக்க போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் நல்லா அடங்குனதும் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க கொலைய. இப்போ தாளிப்புக்கு போயிடலாம். தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், இடித்த பூண்டு, துருவன இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம புளி சேர்க்காம மாங்காய் சேர்த்ததுனால ஓவர் புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து துருவன இஞ்சி சேர்த்துருக்கோம். ஃப்ளேவருக்காக இன்னைக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, என்னதான் ரசம் வச்சாலும் எங்களுக்கு ரசம் டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் ரசம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாங்காவையும் பருப்பையும் சேர்த்துட்டு தாராளமாக தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்ல வாட்டரையாக இருக்கும். நம்ம ஹை ஃபுட்ஸோடைய மூலிகை ரசப்பொடி தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நுரக்கட்டி ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடலாம். ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மாங்காவோட புளிப்போட. பொதுவாக ஏன் புளியை வந்து டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, புளியோட ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம என்ன உணவு எடுத்தாலும் எந்த மெடிசன் எடுத்தினாலும் அதனுடைய தன்மையை குறைச்சி அதனுடைய வேலையே செய்ய விடாமல் பண்ணிடும். அதாவது அந்த சத்தையை முறிச்சிரும்னு சொல்லுவாங்கள்ல, மருந்தில் இருக்கக்கூடிய சத்தை வந்து உறிஞ்சிரும். ஸோ புளி வந்து கண்டிப்பாக நம்ம டயட்டில் வந்து சேர்க்கிறத தவிர்த்துட்டா நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும். ஸோ நம்மளுடைய ஹை ஃபுட்ஸோட ஹெர்பல் ரசம் பொடி நிறைய பேர் ஹஜ் உம்ரா போகிறப்ப கூட வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த ப்ரீமிக்ஸஸ் லிஸ்ட்டில். அவங்க எல்லாம் சொன்னாங்க ரொம்ப ஹேண்டியாக இருந்ததுங்க. இப்போ எவ்ரிடே ரசம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் வறுத்து ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹேண்டியான பவுடர் இருந்துச்சுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல், சளி பிடிக்காமல் எவ்ரிடே நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கலாம். நம்மளுடைய மூலிகை ரசப்பொடி வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.